அடுத்ததாக இந்த நினைவாஞ்சலி பொதுக்கூட்டத்திற்கு உரையாற்ற எங்களுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு முருகன் அவர்களை பேச வருமாறு மேடைக்கு அழைக்கின்றேன். கும்பிடுறேன் மண்ணு செழிச்சிரனோ மாமலையும் பெஞ்சிரனோ நீதி லட்சிரனோ நீங்க நட செஞ்சிரனோ தாரணே தாரணே தன்னா அண்ணே தாரணே பிள்ளையாரப்பா ஐயனார் கருப்பசாமி முனியாண்டி இருளப்பசாமி சங்கிலி கருப்பா தரட்டுக்காரா சுடலமாடா முண்டா வேட்டக்காரா ஏரி முனியப்பா மதுர வீரா காட்டலக கருப்பராயா இந்து வீட்டுச்சாமி வெள்ளியங்கிரியப்பா சாஸ்தாய அருணாச்சலா விருமாண்டியப்பா சுயம்புலிங்க சாமி போத்தி சாமி முத்துக்குட்டி சாமி சன்னாசிவாயா பேச்சு முத்தா மொக்கச்சாமி ஆதி சிவா சின்ன வீர பெரிய வீர முன்னோட்டக்காரா இடும்பா குடும்பா நல்ல குடும்பா குருநாதா மாசானமுத்து கொம்பு மாடசாமி நாட்டாயப்பா சங்கிலி கருப்பா வீரபத்ரசாமி மலச்சாமி அப்பா காடேஸ்வரா பொன்னன் சங்கரா குப்பண்ணசாமி செல்லமுத்து செல்வகுமாரா சவுடேஸ்வரா மகாமுனி பேச்சு முத்து காளி மாரி முத்து மாரி எசக்கி அம்மா அங்காரம்மா குங்காரம்மா அன்னமாரம்மா கன்னிமாரம்மா அங்கார பரமேஸ்வரி ஆயிரம் காலம் அடிமை எண்ணுகிறேன் அத்தனை பேர்களையும் ஆம்பரையா ஆக்கிறனும் தாய் மதத்தை விட்டு பேய் மதத்துக்கு ஓடுகிறேன் ஓடுகாலி பயர்களுக்கு நல்ல புத்தி தந்திரனும் இந்து நாட்டில் இருந்துகிட்டு உணவு தானே உண்டுகிட்டு இந்து நாட்டில் இருந்துகிட்டு உணவு தானே உண்டுகிட்டு குண்டு கண்டு வைக்கிற கருங்காலி கூட்டத்தை நாசமா ஆக்கிறனும் உன் புகழ் பரப்பிடவே உன் பணி செய்திடவே உன் புகழ் பரப்பிடவே உன் பணி செய்திடவே ஊரு போற்றும் உத்தமராய் நாடு போற்றும் நல்லவராய் நாங்கள் எல்லாம் ஆயிரனும் நல்லாசி தந்திடனும் நாங்கள் எல்லாம் ஆயிரனும் நல்லாசி தந்திரனும் என்று பாரத மாதாவை பணிவோடு வணங்கி நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் இத்தனை சாமி பேரை சொல்லி கூப்பிட்டேன் இல்லையா? இத்தனை சாமிகளும் ஒட்டு மொத்தமா வந்து இந்த தமிழக அரசாங்கத்தை இந்து அறநிலையத்தை விட்டு வெளியே போயிருன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா போக மாட்டாங்க? இங்க மட்டும்தான் வருமானம் இருக்குது. செலவே பண்ணாலும் ஒரு வருமானம் எங்கடா பண்ண முடியும்னா இந்து ஆலயங்கள்ல மட்டும்தான். இத பண்றது யாருன்னா அரசாங்கம். அரசாங்கத்தில் இருக்கிற துறை எதிரானாக்கா இந்து அறநிலையத்துறை. இப்படி எல்லாம் வந்துட்டு இந்துக்களுக்கு அதாவதுங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் இப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த பெரியவங்க இந்த விஷயத்துல எல்லாம் சொன்னதனுடைய காரணமா தான் நம்முடைய முன்னோர்கள் நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கோயில்களை வந்து உருவாக்குறோம். இதெல்லாம் இதுக்கு எந்த அரசாங்கமும் பணம் கொடுக்கறது இல்ல. நம்ம ஊர்ல நம்ம சொந்த பணம் வைத்த வாயை கட்டி கூலி வேலைக்கு போய் சமாளிச்சு கொடுத்த பணத்துல கட்டக்கூடிய கோயில்களை அரசாங்கம் எடுக்கிறானே, இதை நாம என்னைக்காவது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பைசா எடுக்கிறாங்களே இதை என்னைக்காவது நாம கேட்கணும் யாருக்காவது தோணி இருக்குதா? தோணணும். தோணதையும் இந்து உங்களுக்கு தோணுதானே? கேட்கணும், விடக்கூடாது. இந்தியாவில் பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது. அத்துணை கோயில்கள் பாத்தீங்கன்னா சரிபாதியான கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குதுயா. ஆக தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜெகஜோதியா இருக்கிற வருமானம் எதுல வருதுன்னா கோயில்கள் வருது. எந்த கோயில்ல பார்த்தாலும் அந்த கோயில்ல வருமானம் எந்த கோயில் இருக்கோ அதை மட்டும்தான் அரசாங்கம் எடுக்கிறான். அரசாங்க கோயில் இருந்து எடுக்கக்கூடிய பணத்தை நம்முடைய கோயில்களுக்கு செலவு பண்றாங்களா? கிடையாது. ஆலயம் காக்க வக்கற்ற அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு நாம சொல்றோம். ஆனா வெளியேறாங்களா? தொடர்ந்து எப்படா ஜூலை 20 வருமோ மாநில ஆர்ப்பாட்டம் வருமோ ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி நாமளும் கத்திக்கிட்டே இருக்கிறோம். அது அவனுக்கு நாம் சொல்லி சொல்லி கடுப்பாயிட்டாட்டுங்க. அதை கண்டுக்கிறதே கிடையாது அவங்க. ஆனா நீங்க கண்டுக்காத வரைக்கும் நாங்க கட்டாயமா விடமாட்டோம். கோயில்கள்ல வந்து பராமரிப்பு கிடையாது. இந்த பராமரிப்பு விஷயத்தை பார்க்கணும். சர்ச்சைகள்ல இருக்கக்கூடிய பணத்தை வந்து அரசாங்கம் எடுக்கிறது இல்ல. அவங்க சர்ச்சை செலவுக்கு வச்சுக்கிறாங்க. மசூதியில் இருக்கக்கூடிய பணத்தை அரசாங்கம் எடுக்கிறது இல்ல.
அவங்க தனியா நிர்வகிக்கிறாங்க. ஆனா இந்து ஆலயங்களிலே இருக்கின்ற பணத்தை மட்டும் உண்டியல் பணத்தை எடுக்கிறாங்க. அது மட்டுமா பண்றாங்க? இன்னைக்கு நாள் என்ன? பௌர்ணமி. 5 லட்சம் பேர் சுத்துறான் திருவண்ணாமலையில. 5 லட்சம் பேர் சுத்துறான். நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு காலையில பேப்பர்ல ஒரு செய்தி வரும். என்ன தெரியுமா? திருவண்ணாமலையில வருமானம் வந்து 1,30,33,333 ரூபாய் பேப்பர்ல பெருசா கிழிப்பான். எவன்டா எடுத்துட்டு போறான் அந்த பணத்தெல்லாம்? அரசாங்கம் எடுத்துட்டு போறான். அந்த பணத்தெல்லாம் வந்து கோயில்களுக்காக செலவு பண்ணணும். சாமி கும்பிடுறதுல இருந்து நல்லா கேட்டுக்கோங்க. சாமி கும்பிடுறதுக்கு நீங்க உள்ள கோயிலாண்ட போனீங்கன்னா முதல்ல டிக்கெட் 2 ரூபாய் கொடு. சாமியை கிட்ட போய் பார்க்கணுமா? 5000 ரூபாய் டிக்கெட். கொஞ்சம் தூரமா பார்க்கணுமா? 3000 ரூபாய் டிக்கெட். இன்னும் கொஞ்சம் தொலைவா பார்க்கணுமா? அட குறைஞ்சு வச்சு 100 ரூபாய் கொடு. எப்படி எல்லாம் பைசா போடுங்கமோ அப்படி எல்லாம் போடுறோம். செருப்பு விடுறதுல இருந்து பிரசாதம் வாங்குற வரைக்கும் நம்ம கிட்ட கட்டணத்தை வாங்குறான். திருவண்ணாமலை கோயிலுக்கு போறான், நமக்கு ஏதாவது சிறப்பா செய்யறோம்னா 1 மைல் செய்யறது இல்ல. என்ன பண்றாங்க தெரியுமா? அங்க வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பஸ்ஸுக்கு வந்து சிறப்பு கட்டணம் சொல்லி நிறைய காசை வாங்குறாங்க. இந்த விஷயம் தான் அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான ரூபாய் நம்முடைய கோயில்களுக்கு குத்தகை பாக்கி வரணும். அதை கொடுக்கறாங்களா? கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் நாம எப்ப கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம ஒற்றுமையா இருந்ததான். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய கோயில்கள்ல நம்ம ஒரு வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை நிறைவேற்றுறதுக்காக நாம கோயில்ல காணிக்கையா காசு போடலாம். அது நம்முடைய விருப்பப்பட்டு போடுற பணம் இல்ல. அந்த கோயில்ல கட்டடம் நடந்துட்டு இருக்குதா, அதை வந்து கட்டட நிதிக்காக நாம நன்கொடைய பணம் கொடுக்கலாம். அதுவும் நம்முடைய விருப்பம். இதுல எல்லாத்துக்கும் போக நீங்க உள்ள போய் சாமியை கும்பிடுறதுக்கு பைசா வாங்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அரசே, ஆலய தரிசன கட்டணத்தை நீங்கள் ரத்து செய்து கடவுளை காட்சி பொருளாக வைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்துக்கள் இலவசமாக தரிசனம் செய்கிற சூழ்நிலை வருகிற வரைக்கும் இந்து முன்னணி போராடியே தீர்வையா. நமது வெற்றிவேலை பேச வருமாறு அழைக்கின்றேன். நோய் தீர்ப்பதில் பட்டம் பெற்றுவிட்டு தாய்நாட்டுடைய நோய் தீர்ப்பாக சங்கம் அமைத்த பரமபூஜ்ய டாக்டர் கேசவ ரெட்டியாரின் கமல பாதங்களை வணங்கியும் வெந்த துண்ணுப்பட்டு விதி வந்த சாவம் என்ற கோடான கோடி மக்கள் மத்தியில் கல் தோன்றா மல் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய இந்து தர்மத்தை பாதுகாப்பிற்காக உலகிலே திருச்சியில் பாரத பண்பாட்டு பயிற்சி கல்லூரி அமைத்த வாழும் விவேகானந்தர் தென்னகத்தின் திலகர் ஐயா வீரத்தோரி ராமகோபால் கமலபாதத்தை வணங்கியும் இந்த மாலை நேரத்தில் இந்த மண்டித்தேரி வீதியில் இந்து சமுதாயத்தின் பேரியக்கத்தினுடைய பிரச்சனை பேச அனுமதித்த அனைத்து பொறுப்பாளர்களும் என் நன்றி கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை, அதை மட்டும் தான் பேச வந்திருக்கேன். எந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை? நான் காலையில எங்க வீட்டுல குடிக்கிறேன், பல்லு வளர்க்கிறேன், எங்க அம்மாவோ என் மனைவியோ செஞ்சு தர டிஃபனை சாப்பிட்றேன், என்னுடைய அன்றாட வேலையை செய்ய அழகா அலுவலகத்துக்கு போறேன், வேலை செய்கிறேன், முடிக்கிறேன், சாயந்தரம் ஏதோ என்டர்டைன்மெண்ட் முடிச்சிடறேன், நைட் ஏதோ என்டர்டைன்மெண்ட் முடிச்சு போய் வீட்டுக்கு போயிடுறேன். இதுல என்ன பாதுகாப்பு உனக்கு சமுதாயத்துல கேட்கிறேன்? இதுலயே பாதுகாப்புன்னு சொல்றியா? அங்கங்க சின்னதா ஒரு பிக் பாயிண்ட் நடக்குது, அங்கங்க ஏதோ ரவுடி 2 பேர் வெட்டிக்கிறான், அங்கங்க ஏதோ கொலை நடக்குது. இதை சாதாரண பிரச்சனை காவல்துறை பாதுகாப்பும் நீங்க நினைக்கிறீங்க? ஐயா சமுதாயத்துல பாதுகாப்பு இல்ல, தேசத்துல பாதுகாப்பு இல்ல. எப்படி சொல்றேன்? நம்மோட இருந்த நம்ம கூட நம்ம பண்பாட்டோட இருந்த நம்ம கலாச்சாரம் இருந்த ஆப்கானிஸ்தான் துரியோதனோட தாயார் காந்தாரி பிறந்த இடம் கந்தகார் நம்மோட இல்ல. நம்ம கூட இருந்த சகோதர நாடு நம்ம சமுதாயம் முழுக்க இருந்த பாகிஸ்தான்ல நம்ம கிட்ட இல்ல. வங்காளதேசம் நம்ம கிட்ட இல்ல. நல்லா யோசித்து பாருங்க. இந்த நாடு எல்லாம் போயிடுச்சு, தேசம் போயிடுச்சு, அகண்ட வானமா தேசம் போயிடுச்சு. சே, அதுதான் முன்னாடியே போயிடுச்சு. இருக்கிற தேசமா இருக்கா பார்த்தா அதுவும் இல்ல. நம்மோட இருந்த நம்ம கிட்ட இருக்கிறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காஷ்மீர் நம்ம கிட்ட இருக்கான்னு அடிக்கடிக்கு சந்தேகம் வருது. ஏன்டா தினம் ஒரு ஊர்வலம் நடத்துறான், ஏதோ அவனுக்கு தண்ணி பிரச்சனை, குடிநீர் தண்ணி பிரச்சனை கேட்கறான். அது இல்ல. என்னடா ஊர்வலம் நடத்துறான்? பாகிஸ்தான் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். பாகிஸ்தானோட ஜிந்தாபாத் தான். இந்த அப்ப எங்க இருக்கு? அங்க இந்தியா உலகத்தில் உள்ள அனைத்து ராணுவமும் அங்க இருக்கு. ஆனா காஷ்மீர் நம்ம கிட்ட இருக்கான்னு தெரியல, பாதுகாப்பு இல்ல. சரி, காஷ்மீர் ஒரு முஸ்லீம் அதிகமா இருக்கான பாதுகாப்பு யோசிச்சா, நம்ம கூட இருக்கிற வடகிழக்கு மாநிலம் மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர்,
அனைத்து வடகிழக்கு மாநிலம் சொல்லக்கூடிய எந்த மாநிலமும் நம்ம கட்டு கண்ட்ரோல் இல்ல. பேருக்கு நம்ம கூட மேப்லயும் அரசாங்கத்தினுடைய கொடியேற்று விழா நடக்குது. நம்ம உள்துறை மந்திரி போகணும்னா ராஜ்நாத் சிங் அவரே போகணும்னா அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி கேட்டு பர்மிஷன் வாங்கிடுவானான்றான். பாதுகாப்பு அந்த 4 மாநிலம் நம்ம கூட இருக்கான்னு தெரியல. பயங்கரவாதி போட்டோ தீவிரவாதம் கையில் இருக்கான்னு தெரியல. எப்படி இந்த மாநிலம், இந்த ஆப்கானிஸ்தான், கந்தகாரு, பாகிஸ்தான், வங்காளதேசம் எல்லாம் எப்படி போச்சுன்னா இங்கெல்லாம் மதமாற்றம் நடந்தது. இந்துக்களா இருந்தவங்களை திசை திருப்பி நம்ம கிட்ட இருந்து பிரிச்சான், நாட்டை பிடிச்சான், எடுத்தான். எப்படி 1947 ஜின்னா சொன்னா சண்டை போட்டு பாகிஸ்தானை வாங்கிட்டோம், இனி சிரிச்சுக்கிட்ட இந்துஸ்தானை வாங்கிடுவோம் சொன்னானோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், வடகிழக்கு மாநிலம் எதுவுமே நம்ம கண்டுபடல. அது மட்டும் இல்ல, அங்க ஒரு இந்து எம்பி ஆகும்னா முடியல, ஒரு முதலமைச்சர் ஆகும்னா முடியல. கோவா மாநிலத்து முதலமைச்சரா இந்து வரணும், வர முடியலையா? ஒரு கவுன்சிலர் வர முடியாது அந்த 4 மாநிலத்துல. அந்த 4 மாநிலத்துல தான் ஒரு கவுன்சிலர் இந்து வர முடியலாம் பார்த்தா இங்க இருக்கிற விஷாரத்துல ஒரு இந்து கவுன்சிலர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வேலூர் மாவட்டத்துல ஆம்பூர் அது பிரிச்சுக்கிறான். நீ ஒரு முறை எம்எல்ஏ ஆகுற, நான் ஒரு முறை எம்எல்ஏ இருக்கிறேன். இதுல உடன்பாடு. இங்க இருக்க பார்த்தா டிஎம்கே வந்தா துணை மேயர் எழுதப்பட்ட விதியா முகமது சகீதா இருக்கணுமா, ஒரு துணை இஸ்லாமியர் தான் மேயரா இருக்கணுமா? எந்த நாட்டிலடா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரகாரம் எழுதி வச்சான்? ஒரு முறை முஸ்லீம் இருக்கணும், ஒரு முறை இந்து இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்ல. இங்க வந்தா துணை மேயருக்கு இஸ்லாமியர் இருக்கணுமா? எந்த இந்திய அரசியலமைப்புல அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போனாரா? இங்க துணை மேயரா முஸ்லீம் தான் இருக்கணும்ட்டு பாதுகாப்பு இல்லையா? சமுதாயம் பாதுகாப்பு இல்லை. விசாரத்துல கவுன்சிலர் ஆகல, சைதாப்பட்ட 4 வார்டு 2 வார்டு கவுன்சிலர் முஸ்லீம் தான் ஆவானா. நம்ம வேலூர்ல கேட்டா அவன் பெருமையான பழகிட்டான், எல்லாம் வளர்ந்துட்டான்றான். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல ஏதோ பிரச்சனை, நோய்வாய்ப்பட்டோ இல்ல இறந்துட்டா ஏதோ நம்ம பெருவிழா பார்த்து வச்ச கல்யாணத்தை ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ஒரு 2-3 வருஷமா ஒரு டைவர்ஸ் கேஸ் எங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு இந்து போட்டு கோர்ட்ல நடந்துருக்குது. 3 வருஷம் முடியல டைவர்ஸ் கேஸ். அவர் மாற்றி ஏதோ மனைவி கட்டிக்க முடியல, அந்த கொடுமை தாங்காம அந்த கணவனும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஆனா நேற்று வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் எது கண்டுபிடிச்சானே இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சு கூட்டு தான் இருக்கணும். இவன் தலாக்குன்னு வாயில சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சானா அது தலாக் ஆயிடுச்சான். ஏன்டா ஏன் இருந்து என் பக்கத்து வீட்டுக்கார அண்ணன் 3 வருஷமா கோர்ட்டுக்கு போய்ங்கிற ஒரு டைவர்ஸ் கேஸ் முடிக்கிறதுக்கு. அது இன்னும் சில கேஸ்லாம் பார்த்து அங்க கோர்ட்ல போய் கேட்டா 10 வருஷம் ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்குமா. ஆனா இவன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா சரியா போச்சான். அது வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா நேரம் அந்த பார்த்து வச்சுக்கோ. பேஸ்புக்ல உனக்கு விட்டு தலாக்கு நீ படிக்கல. சமுதாயம் இப்படி இருக்கு. பாதுகாப்பு இந்து சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இல்ல. நல்லா உனக்கு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு இவ்வளவு சமுதாயம் இவ்வளவு ஒரு கட்டுக்காப்பான ஊர்வலம் எவ்வளவு அமைதி அழகா வந்துச்சு. 3 நாளைக்கு எப்படி வந்துச்சுன்னு யோசித்து பாருங்க. நன்றி. ஜெய் ஸ்ரீராம். நன்றி. அடுத்ததாக இந்து முன்னணியோட வேலூர் கனியம்பாடி ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய பாண்டியன்ஜி அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன். இந்த பாரத நாட்டை தன்னகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அன்னை பாரத மாதாவின் பொற்பாதங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் வீட்டிற்கும் பெரியார்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் பெரியார்களுக்கும் வியாபார அன்பர்களுக்கும் என் சினம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் இந்து முன்னணி வீர இளைஞர்களுக்கு என் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 30 கோடி கொண்ட தேவர்களை கொண்ட இந்து தர்மத்திற்காக பேச வந்திருக்கிறேன். இந்து முன்னணி சார்பாக இந்த நாட்டில் வாழ்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் வாழ்ந்த இந்த இந்து சமுதாயத்திற்காக பேச வந்திருக்கிறேன். இந்து முன்னணி சார்பாக இந்த நாட்டையும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தர்மத்தையும் கட்டி காப்பதற்காக இந்துயிர் நீத்த என் வீர தியாகிகளுக்காக பேச வந்திருக்கிறேன். இந்து முன்னணி சார்பாக ஐயா, எம்மதமும் சம்மதம், ஏற்றுக்கொண்டது இம்மதம் இந்து மதம், ஏற்கவில்லை பிரமதம், வந்தது பிரிவினவாதம்,
ஆனது பாகிஸ்தானம், ஆனது ஆப்கானிஸ்தானம். எம்மதமும் சம்மதம், ஏற்றுக்கொண்டது இம்மதம். வந்தது பிரிவினவாதம், இன்று தீவிரவாதம், பயங்கரவாதம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. ஐயா, இந்த வீட்டுக்கு ஆபத்து, ஊருக்கு ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்து. ஐயா, ஊர்ல மழை வரலன்னு சொன்னா யாகம் நடத்துவாங்க கோயில்ல, உலக நன்மைக்காக. யோசிச்சு பாருங்க, இந்து சமுதாயம் இந்த நாடு நல்லா இருக்கணும் யாகம் பண்றது இல்ல ஐயா. ஒட்டுமொத்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகமா மழை பெய்யணும், நாடு நல்லா இருக்கணும், உலக நன்மை வேண்டி யாக செய்யக்கூடிய ஒரு தர்மம் இருக்குதுன்னா உலகத்திலே இந்து தர்மம் மட்டும்தான், இந்து தர்மம் மட்டும்தான். ஐயா, ஊர்ல பாக்குறீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல போய் பாருங்க, எவனோ தப்பு செஞ்சா ஏதோ பண்ண முள்ள மாதிரி கேப்பு மாதிரி முடிச்சோடி நாதாரின்னுவான். இன்னைக்கு ஊர்ல கிராமத்துல மத மாதிரின்ற ஒரு கேப்பு மாதிரி நடமாடுறாயா, கேப்பு மாதிரி நடமாடின்னு இருக்காயா. இவனோட வேலை என்ன தெரியுமா? கேப்பு மாதிரி தான். தயவு செஞ்சு தப்பு யாருன்னா செஞ்சாலும் தப்புன்னு ஒரு திட்டு விடுங்க. அப்படி கேப்பு மாதிரி முள்ள மாதிரி நாதாரின்னு கேட்கணும்னா இந்த மத மாதிரி கூட்டத்தை தான் கேட்கணும், மத மாதிரி கூட்டத்தை தான் கேட்கணும். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாங்க, கிரிவலத்தை பத்தி பேசினாங்க. ஐயா, பௌர்ணமிக்கு 25 லட்சம் வந்தாங்க, 5 லட்சம். ஐயா, தீபத்துக்கு போய் பாருங்க, அரசாங்க கணக்கு பிரகாரம் 10 லட்சம் 15 லட்சம், கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள் கிரிவலம் போறாங்க. ஐயா, இவன் நான் கேட்கிறேன், முள்ள மாதிரி கேப்பு மாதிரி மத மாதிரியே எந்த பைபிளடா இருக்குது பௌர்ணமி ஜபக்கூட்டம்? ஜபக்கூட்டம் எந்த பைபிளடா இருக்கு? அமாவாசை ஜபக்கூட்டம், அமாவாசை ஜபக்கூட்டம். டேய், காப்பி அடிக்கிற ஸ்கூல்ல பையன் எக்ஸாம் எழுதும் போது அங்க வாத்தியார் வந்து புடிச்சிருவான், ஸ்கோட் பறக்கம் படையினா, பிட் அடிச்சா காப்பி அடிச்சா. டேய், உன் பைபிள்ல இருக்கிற விஷயத்தை சொல்ல உன்னால பக்தி இல்ல, யோகித்தை இல்ல. ஏன் அமாவாசையும் பௌர்ணமியும் ஜபக்கூட்டத்தை எடுத்து காப்பி அடிச்சுன்னு ஊரா சுத்த உன்னை ஸ்கோடு பிடிச்சா என்ன தெரியுமா? ஸ்கோடால பிடிக்க முடியாது, காவல்துறையால பிடிக்க முடியாது, இந்த முன்னணிக்காரன் பிடிப்பாண்டா, இந்த முன்னணிக்காரன் முடியாது. சட்ட ரீதியா உன்னை காவல்துறை ஒப்படைப்பாண்டா இந்த முன்னணிக்காரன். ஏன பையன் நச்சுனா முட்டா பைகளே, உதவாத ஒரு புக்குத்துக்கு இந்த ஊர்ல வந்து நான் சமீப கால ஊசுற எடுத்த ஒரு கிராமத்துல பார்த்தேன், ஆட்டு மேல எடுத்துன்னு போய் பைபிளை தட்டினாயா, பைபிளை தட்டினாயா. அப்ப எதுக்கு அந்த ஊர்ல கால்நடை மருந்தகம் எதுக்கு இருக்குது? அரசாங்கமே கேட்க மாட்டீங்களா? ஆட்டுக்கு எடுத்துன்னு போய் தட்டுறாயா பைபிளை வச்சு. ஆடுக்கு நோய் வாய்ப்பட்டுதான் சரியாயிருமா? ஏண்டா கேவலமா இல்ல உனக்கு? கேவலமா இல்ல உனக்கு? இந்த அளவுக்கு கிராமம் கிராமமா சென்று இந்த மாதிரிமா மதம் அதுவும் பாருங்க. ஏய், எங்க தர்மத்துல 30 முக்கோடி கொண்ட தேவர்கள் இருக்காங்க. எழுந்தா கடவுள், உட்கார்ந்தா கடவுள், நின்னா கடவுள், பறந்தா கடவுள், படுத்தா கடவுள், எழுந்தா கடவுள். மத சுதந்திரம் எப்படி உன்னால கடவுளுக்கும் இவ்வளவு கடவுள் இருக்கா எங்களை காப்பாத்துறதுக்கு? உனக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்னு வெடிச்சு நீ இவ்வளவு ஆட்டம் போடுறியே. 30 முக்கோடி கொண்ட தேவரை வச்சு நாங்க எவ்வளவு ஆட்டம் போடணும்? ஆட்டம் போடுவையா? இந்து தர்மம் என்னைக்கும் ரோட்ல போய் என் தர்மத்துக்கோ என் கோயிலுக்கோ என் சாமி கும்பிடுவான்னு கூப்பிட மாட்டோம். இது தன்னால வர கூட்டம். இந்து சபை சனாத்தன தர்மடா, சனாத்தனவன். நேத்து முந்த நேத்து முளைச்ச காலம் இல்லடா, காலம் இல்லை. சனாத்தன தர்மம் பொய் சொல்லிட்டு ஊரா சேர்ந்து மதம் மாத்தின்னு இருக்கான்னு கேப்பி மாறீங்க காசுக்காக. டேய், ஒரு மதத்தை மார்க்கெட்டிங் வியாபாரம். ஐயா, இங்க இருக்க வியாபாரி பாருங்க, ஒரு கடைக்கு போங்க, ஐயா எங்களுக்கு அரிசி வேணும் கேட்பாரு. என்ன அரிசி வேணும்? புழுங்கல் வேணுமா, பச்சரிசி வேணுமா, சாப்பாட்டுக்கா இல்லை வேற ஏதாவது விசேஷத்துக்கா கேட்பாங்க. அப்போ கடைக்காரர் நம்ம சொல்லுவோம், இந்த அரிசி கொடுங்க, சாப்பாட்டுக்கு நல்ல அரிசியா கொடுங்க. அது வியாபார தந்திரம். அந்த பொருளை பத்தி நியாயப்படுத்தி சொல்லி அவர் வியாபாரம் பண்ணுவாரு, வியாபார தந்திரம். ஆனா இவன் ஒரு கடவுளை பேரை சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காயா. ஊருக்கா போறாயா, ஊருக்கா போய் மார்க்கெட் பண்றான். Yes is coming soon as possible. பெங்களூருக்கு போயிருந்தையா, அங்க ஒரு ஜபக்கூட்டம் நடத்திட்டு இருக்கான். 5 பேர் லைனா உட்காந்துட்டு இருக்கான். ஒருத்தன் பேசுறான், Jesus is coming as soon as possible. இவர் ஆங்கிலம். அடுத்து ஒரு கனால பேசுறாரு, இயேசு அது சீக்கிரத்திலே தேசத்துக்கு வருத்திட்டானே. அடுத்தது ஒரு தெலுங்குல பேசுறான், దేవుడు అది శీఘ్రం ఈ దేశకు వస్తా ఉండాడు. ఎక్కడా వస్తా ఉండాడు. இருக்கவே
இல்லையாடா? அது எங்கடா உண்டாடு வராரு போறாரு, ஒண்ணுமே புரியல. கேட்டா இவன் மதவாதம் பேசுறான். ஆமாம், என் மதத்துக்காக நான் வாதம் செய்கிறேன். உண்மையான விஷயம் இல்லையா? உண்மையான விஷயம் தான். எங்கடா இருந்து வந்த நீ? காசுக்காக பணத்துக்காக கேவலமா கேவலமா ஊருக்கு வந்து அது பாக்குறான். திருவிழா டைம்ல தான் வரான் அவன், திருவிழா டைம்ல வரான். அம்மா வாங்கம்மா, ஜபக்கட்டும், நோய் இருந்தா சரியாயிருது, கை இல்லையா கால் இல்லையா? டேய், இப்போ இன்னைக்கு அதிகமாக நாட்டில் வந்து இந்த சுகர்னு அதிகமாக இருக்கு. இவன் வந்து சொல்கிறான், நீங்கள் வாங்க ஜபக்குற்றத்துக்கு சுகர் சரியாயிடுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட காவல்துறைகள் நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருக்காங்க. தயவு செஞ்சு போங்க போங்க, ஜபக்குற்றத்துக்கு போங்க, சரி பண்ணுவோம். இப்படியெல்லாம் கேவலப்பட்டு அப்போ எதுக்குடா சிஎம்சி வச்சுட்டு இருக்க? உனக்கு சுகர் காயில வந்தா நீ ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் என் மக்களுக்கு காயில வந்தா ஜபக்குற்றமா ஜபக்குற்றம். கடைசியில் ஒன்று சொல்லி குடிச்சிக்கிறேன் ஐயா, கேவலமா இருக்கியா? எழுப்புதல் குற்றம் எழுப்பு என்ன லிப்டிங் ஆகுதுன்னு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன் தேர், வாட் இஸ். ஐயா ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், இந்த நாட்டில் ஐயோ நான் 100 வருஷம் வாழலாம், நான் ஒரு நிமிஷம் ஐயான்றதா ஏன்றதா நீங்க முடிவு பண்ணீங்க. ஐயோ நான் 100 வருஷம், நான் 1 வருஷம் இல்ல 1 நிமிஷம் இந்த நாட்டில் வாழ்றீங்க. ஐயோன்றதா ஏன்றதா நீங்க முடிவு பண்ணீங்க என்று கூறிக்கொண்டு வாய்ப்பாளருக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க பக்கத்துல புத்தகம் விற்பனை நிலையம் இருக்கும். அங்க டாக்டர் எட்கேவார்ஜியோட ஆர்எஸ்எஸ் உடைய உருவாக்கிய நிறுவனர் டாக்டர் எட்கேவார்ஜியோட புத்தகம், இதோட ஒரிஜினல் விலை 400 ரூபா. இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக 250 ரூபா விலைக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஆர்கனைசர் ரிவைஸ்டிங் அம்பேத்கரை பத்தி புத்தகம் 50 ரூபாய் இது விலை. இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக 40 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததாக எங்களுடைய மாவட்ட துணைத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கைலாஷ் தனசேகர்ஜி அவரை பேச வருமாறு அழைக்கின்றேன். பேரன்பு கொண்ட இந்து முன்னணியின் எழுச்சி சிங்கங்களே, அன்பு சகோதரர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்து முன்னணியின் மாநில, மாவட்ட, கோட்ட, ஒன்றிய பொறுப்பாளர்களே, இளைஞர்களின் இதயத்தில் என்றும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் என்னுடைய அருமை அண்ணன், இந்த இந்து முன்னணிக்கு நான் வருவதற்கு காரணமாய் இருந்த என்னுடைய மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கும் வெள்ளையப்பன் அவர்களின் இந்த 2வது நினைவு நாள் மற்றும் எழுச்சி, இளைஞர்கள் எழுச்சி, இந்து முன்னணியின் எழுச்சி மாநாட்டிற்கு வந்து வரவிருக்கும் 7 கோடி இந்து மக்களின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் 89 வயது இளைஞர், நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அருமை பெரியவர் கோபால்ஜி அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி என்னுடைய உரையை ஒரு நிமிடம் பேசுகிறேன். நானும் 2 வருடங்களுக்கு முன்னால் பயங்கர தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட என் அருமை சகோதரர் வெள்ளையப்பன்ஜி அவர்களும் சுமார் 1 மணி அளவிலே, இதே தேதியிலே 1 மணி அளவிலே வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்திலே 2 பேரும் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது அவர் சொன்னார், என்னை மிகவும் ரொம்ப அன்போடு அழைப்பார், எங்க கைலாஷ் இல்லை, கைலாஷ் இல்லை, கைலாஷ் இல்லை. ஏன்னா நானும் மாட்டிக்கினது தீவிரவாதி கிட்ட, ஆனா நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா அவர் கொல்லப்பட்டார். 1 மணி அளவிலே 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலியார், இந்த ஊர்ல இந்த ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தை
மீட்டிருந்தோம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்னன்னா மீட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இல்லை, சில மதவாத சக்திகள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் உருவாக்க காத்து கொண்டிருக்கிறது. நான் 15 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு இயக்கம், ஏதோ ஒரு நிழல் என்னை பின்தொடர்த்து கொண்டிருக்கிறது அப்படி என்று என்னிடம் தெரிவித்தார். அப்படியெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு ஆகாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 1:30 மணிக்கு நான் 1:30 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு 4 மணிக்கு அன்னைக்கு வியாபாரிகள் சந்திப்பு. இதே மண்டி வீதியில் இருக்கும் அனைத்து வியாபாரிகளையும் 4 மணி அளவிலே 1/7 இதே 1/7 அன்று 2 ஆண்டுகளுக்கு முன்னே 4 மணி அளவிலே ஜலகண்டீஸ்வரர் கோயிலத்தை மீட்க வேண்டும் என்று 4 மணி அளவிலே நாங்கள் எல்லாம் கூடி பேச ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் சொன்னார் என்னிடம், முதலியார், நான் பிறந்தது எங்கோ இருந்தாலும் நான் வாழ போறது, என் உயிர், என் உள்ளம் எல்லாம் இந்த வேலூர் மக்களையே நான் சார்ந்திருக்கிறேன், இந்த வேலூர் மண்ணையே நான் சார்ந்திருக்கிறேன் என்று 1:30 மணிக்கு என்கிட்ட சொல்றார். என்னன்னா தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேசுறீங்க? இல்ல முதலியார், என்னமோ தெரியல, என் மனசுல உறுத்திக்கினே இருக்குது. என்ன உறுத்துது? என்ன தெரியல, ஏதோ உறுத்துது. நான் 2:30 மணிக்கு வீட்டில் இருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது, வெள்ளைப்பஞ்சிய வெட்டிட்டாங்கன்னு. அப்படியே துடிச்சு போனோம். நினைச்சா வேதனையா இருக்கு, மிகவும் வேதனை. நான் இந்து முன்னணிக்கு வந்ததுக்கு காரணமே அவர்தான். என்னை முதல்ல பார்த்தாரு, முதலியார் நீங்களாம் வரணும், ஆனா உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? நான் இல்ல முதலியார் அப்படின்னு சில விளக்கங்கள்லாம் சொன்னார். நம்ம சமுதாயம், அப்பா அம்மா அண்ணன் தம்பி, இந்த நாடு, இந்த மக்கள், இந்த சொந்த பந்தம், சூத்திரங்களால் நாம் ஜாதிகளாக பிரிக்கப்பட்டு பிரிந்து கிடக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். ஒன்றுபட்டு 89 வயது இளைஞர் கோபால்ஜி அவர்களின் வழிநடத்தலின் பேரிலே இந்த தமிழ்நாட்டை ஒருங்கிணைத்து இந்த தமிழ் மண்ணையும் நமது தாய்மார்களையும், இன்று காவல்துறை சார்ந்த தாய்மார்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு இன்று ஆட்சி செய்யும் முதலமைச்சர் அவர்களுக்கு எந்த விதமான பதிலும் தெரிவிக்காமல் மிகவும் அமைதியாக இருந்துக் கொண்டிருக்கிறார். அது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. மிகவும் வேதனையாக இருக்கிறது. இதே வேற சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் தாக்கப்பட்டிருந்தால் அந்த நிலைமை என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண் தாக்கப்பட்டார், நடந்தது, போச்சு வந்துச்சு, அவர் என்ன நியாயவாதியா? ஹரிச்சந்திரன் பக்கத்து விடா? ஏதோ நடந்தது. காவல்துறை தாக்கப்பட்டிருக்கிறார்கள், காவல்துறை நண்பர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகிலேயே 2வது இடம் தமிழ்நாடு காவல்துறை. தமிழக அரசு நியாயமாக அவர்களுக்கு ஒரு உத்தரவிட வேண்டும். தமிழகத்தில் எங்கு தீவிரவாதம் நடந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று. ஆனால் அமைதியாக இருக்கிற அரசாங்கம் ஏன் என்று தெரியவில்லை. இதை விலக்கி இன்னும் மாநில அளவிலும் கோட்ட அளவிலும் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். இதை பற்றி விளக்கமாக பேச அவர்களை இந்த விளக்கத்தை பேசுவதை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.